அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நானும் நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இன்ஷா அல்லாஹ். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லோரும் சேர்ந்து எங்கே கிளம்பிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டே பார்த்துருக்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். ஒகேனக்கல் தான் நாங்கள் கிளம்பிட்டுருக்கோம். மார்னிங் வந்து ஒரு 8 ஓ கிளாக்கே கிளம்பிட்டோம். ஏன்னா அங்கே வந்து ரீச் ஆகிறதுக்கு வந்து 12 ஆகிடும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால் வந்து மார்னிங் வந்து 8 ஓ கிளாக் வந்து எல்லாம் ரெடி ஆகிட்டு கிளம்பிட்டு இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா டிஃபன் எதுவுமே சாப்பிடல. அதனால் வந்து போகிற வழியில் எதனா சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு தான் நாங்கள் எல்லாருமே கிளம்புனது. சென்னையிலேருந்து இது ஒகேனக்கல் ரொம்ப லாங்காக இருக்கிறதுனால இது வந்து கேஜிஎஃப்லேருந்து ஒரு 4 ஹவர்ஸ் அல்லது 3.5 ஹவர்ஸ்க்குள்ளே நம்ம போயிடலான்ற மாதிரி எங்களுக்கு காமிச்சது. சரி, அதனால தான் கிளம்பிட்டோம். பார்த்திங்கன்னா வந்து ஒரு சின்ன கடை தான், அங்கே தான் டிஃபன் சாப்பிட்டோம். அது ரொம்ப பழைய காலத்துலலாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான் இருந்தது அந்த கடை. ஆனால் இட்லி, சட்னி எல்லாமே சாம்பார் சூப்பராக இருந்தது. வீட்டில் செய்கிற மாதிரியே இருந்தது. சரி, அங்கே சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோம் நாங்களும். பார்த்திங்கன்னா இங்கே சந்தை போட்டிருக்காங்க போது, சாட்டர்டே சந்தை. அதனால் நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் அப்புறம் வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாமே நிறைய வச்சுருந்தாங்க. இங்கே என்னன்னு தெரில, வாழைப்பழம் அதிகமாக ஃபேமஸ்ன்னு நினைக்கிறேன். தாராக வாழைப்பழமே தான் இருந்தது. சரி, அதெல்லாமே ஒரு வீடியோ எடுத்துகிட்டு போனேன். அதனால் ரொம்ப நல்லா இருந்தது இந்த ஊர்லலாம் பார்க்கும்போது. நான் கிட்ட வந்து ஒகேனக்கலுக்கு கிட்ட வந்து இது வந்து ஒரு கொடைக்கானல் மாதிரி தான் இருக்குது. இந்த ஹில்ஸ் ஏறுற மாதிரி இருந்தது. கொஞ்சம் கொஞ்சம் தான், அவ்வளோவா இல்லை. ஆனால் நல்லா இருந்தது. போகிற இடம் எல்லாமே சூப்பராகவே இருந்தது. ஒரு வழியாக ஒகேனக்கலுக்கு வந்துட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வெயில் கிளம்பும் போது வெயில் அங்கே கொஞ்சம் இருந்தது. இங்கே பார்த்திங்கன்னா வந்து அதிகமாக இருக்குது வெயில். ஃபஸ்ட்டு வந்த உடனே வந்து ஒரு இளநீரை சாப்பிட்டுடலான்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு இளநீரை வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம். பார்த்திங்கன்னா வந்து ரேட் அங்கேயுமே வந்து 50 ருபீஸ் தானா. எல்லா இடத்துலையுமே வந்து ரேட் இந்த மாதிரி தான் இருக்குது. சென்னையில் தான் இந்த மாதிரி இருக்குதுன்னு நினச்சேன். பார்த்திங்கன்னா எங்கேயுமே ரேட் அதிகமாக தான் இருக்குது. இதெல்லாம் வந்து ஷாப்புங்க. இந்த ஷாப்பில் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி மீனெல்லாம் அவங்களே மசாலா தடவி வச்சுருக்காங்க. ஒகேனக்கலில் ஃபிஷ் கறிலாம் செஞ்சு கொடுப்பாங்கன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, அதனால் ஃபிஷ்லாம் பார்க்க போனோம். பார்த்திங்கன்னா எல்லாமே கட்லா, வவ்வால் தான் இருந்தது. வவ்வால் நாங்கள் எடுக்கல, அது வந்து கட்லா மட்டும்தான் எடுத்தோம். கட்லா வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருந்தது. இப்போ இவங்க பார்க்குறாங்க இல்லையா, இவங்க தான் வந்து ஃபிஷ் கறி எல்லாம் எங்களுக்கு செஞ்சு கொடுக்குறவங்க. சரி, அவங்க தான் மீன் எல்லாமே சூஸ் பண்ணாங்க. மீன் எது நல்லா இருக்குன்ற மாதிரி. பார்த்திங்கன்னா கட்லாவே நல்லா இருந்தது. ரேட் வந்து சென்னையில் போடுற மாதிரி தான் இருந்தது. கிலோ வந்து 250 போட்டிருந்தாங்க. நாங்கள் ஒரு 4 கிலோ அந்த அளவுக்கு வாங்கினோம். எல்லாருக்குமே வந்து வறுவல் ஒரு மீனில் வந்து 7 பீஸ் தான் வருமா. அதனால் வந்து ஒரு 4.5 கிலோவுக்கு மேலவே வாங்கியிருக்கோம் நாங்கள். சரி, வாங்கிட்டு அதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு இடம் இருக்குது. அங்கே போய் கொடுத்தா அவங்க அழகாக க்ளீன் பண்ணி கொடுத்துட்ருந்தாங்க. கூட வந்து எல்லாருமே நின்று தான் நாங்கள் பார்த்துட்டு கூட அரிசி எல்லாமே வாங்கி கொடுத்துட்டு தான் போனோம். இவங்களுக்கு ஃபிஷ்ஷு, அரிசி இதை மட்டும் வாங்கி கொடுத்துட்டோன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களே செஞ்சு வச்சுருவேன்னு சொல்லியிருந்தாங்க. சரி, ஓகேன்ட்டு நாங்கள் அந்த மீன் வந்து சைஸ் மட்டும் கொஞ்சம் பார்த்து போடுங்கன்னு சொல்லிட்டு இருந்தோம். அதெல்லாம் சொல்லிவிட்டு நாங்கள் என்ன பண்ணோன்னா பரிசலில் போகலான்னு சொல்லிட்டு பிளான் போட்டிருந்தோம். பார்த்திங்கன்னா வந்து எங்களுக்கு ஒரு கைடு கிடச்சாரு. இப்போ அவர் தான் வந்து கூட்டிகிட்டு போகிறாரு. இவர் வந்து எந்த தூரத்துக்கு கூட்டிகிட்டு போவேன், எவ்வளோ அமௌண்ட்டுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் முன்னை விட அமௌண்ட் கொஞ்சம் ஏறி தான் இருக்குது. ஒரு வழியாக பேசிவிட்டு நாங்கள் 2 பரிசலில் போகிற மாதிரி, எங்கள் அக்கா ஃபேமிலி ஒன்று, நாங்கள் ஒன்றுன்ற மாதிரி. அதனால் வந்து ஒரு ஃபேமிலிக்கு ஒரு பரிசல் மாதிரி செட் பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். பார்த்திங்கன்னா வந்து பரிசல் எல்லாமே இருந்தது. அஜ்மல் கேட்டால் இது என்ன பெரிய பிரியாணி செய்கிற பாத்திரமானு கேட்டுட்டு இருந்தான். ஒழுங்காக பாடுறாங்க, எப்படி இருக்குது அது பரிசல், அப்படி இதுதான் போகிறோம் அப்படின்ட்டுனோடனே அவனே வந்து ஆச்சரியப்பட்டான். ஏன்னா இவன் இது ஃபஸ்ட் டைம் வர்றது. நான் ஃபஸ்ட்டு ஒரு நாள் வந்து ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி போயிருக்கேன். அதோடு இப்போ தான் வரேன். இங்கே பார்த்திங்கன்னா பாருங்கள், நிறைய பேர் போயிட்டு வந்துட்டுருக்காங்க. ஆனால் முன்ன மாதிரி இல்லைங்க. ரொம்ப வந்து தண்ணியும் ரொம்ப க்ளீனாகவும் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து அங்கங்கே வந்து அப்படியே சாப்பிட்டுட்டு வாட்டர் கேன் தண்ணி குடிக்கிறதுலேருந்து எல்லாமே அங்கேயே போட்டு போயிடுறாங்க. அதனால் ரொம்ப வந்து குப்பை மாதிரி இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா பரிசலில் போகிறதுக்காக சேஃப்டி ஜாக்கெட் கொடுத்துருந்தாங்க. சரி, அது எல்லாருக்குமே ஆளுக்கு ஒன்று எடுத்துகிட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு போகிறவங்க வந்து எங்கள் அக்கா ஃபேமிலி எல்லாமே போட்டுட்டு போயிட்டாங்க. இப்போ நெக்ஸ்ட்டில் வந்து நான், என் பையன், என் ஹஸ்பண்ட், அப்புறம் கூடவே வந்து எங்கள் அக்கா பொண்ணு போகிறோம், ஷெரின். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் போட்டுட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஏன்னா வந்து ஒரு படகு வந்ததுக்கப்புறம் தான் வந்து அதில் ஏறி போக முடியும். அதனால் வந்து நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். பரிசலில் ஏறும்போதே பார்த்திங்கன்னா ரொம்ப பயந்துகிட்டே ஏறினாங்க. எங்கே கவுந்துடுமோன்ற ஒரு பயம் இருந்தது. இதுதான் எங்கள் அக்காவை ஃபேமிலியை கூட்டிகிட்டு போகிற பரிசல். அது இவர் தான் ஓட்டிகிட்டு போகிறாரு. இவர் தான் வந்து நிறைய பேருக்கு சொல்லியும் கொடுத்துருக்குற மாதிரி சொல்லியிருந்தாங்க அங்கே இருக்கிறவங்க. இவர் தான் குருன்ற மாதிரி சொன்னாங்க. சரி, ஓகேன்னு சொல்லிட்டு எல்லோரும்
போய் உட்காந்துருந்தோம். ஆனால் அது பயம் இருந்தது தான். தண்ணியில் ஏறும்போது செப்பல் எல்லாம் கழட்டிட்டு தான் போயிட்டு ஆளுக்கு ஒரு இடம் மாதிரி 4 பேர் பிரிஞ்சு உட்கார்ற மாதிரி, அதான் கரெக்டாக அந்த வெயிட்டுக்கு வந்து அது பரிசலில் ஓட்டிகிட்டு போகும்போது 4 பக்கம் வெயிட்டு கரெக்டாக இருக்கணும் இல்லையா, அந்த மாதிரி உட்கார வச்சு தான் கூட்டிகிட்டு போனாங்க. நாங்களும் உட்காந்து என்ஜாய் பண்ண ஆரம்பித்தோம். தண்ணி கொஞ்சம் அவ்வளோவா இல்லை, கம்மி தான் தண்ணி என்னை பொறுத்தவரை. முதல்லலாம் வந்து நிறைய இருந்தது தண்ணி, இது ரொம்ப கம்மியாக இருக்குது. அதுவும் இல்லாமல் ஸ்மெல்லும் இருக்குது தண்ணியில் இப்போ வர வர. முதல்ல அந்த மாதிரி ஸ்மெல்லாம் வராது. மழை வந்து நிறைய பெஞ்சுதுன்னா அந்த ஸ்மெல் போகும், அந்த தண்ணியில் இருக்கிற இடத்துல அடிச்சுட்டு போகும்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா வந்து நிறைய இந்த பாறைங்கள்லாம் இருக்குங்க. நடுவில் பார்த்திங்கன்னா மணல் மேடு மாதிரியே இருக்குது. பசங்களாம் பார்த்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்தாங்க. எங்கள் அக்கா பொண்ணு வந்து ரொம்ப வாமிட்டிங், அந்த காரில் வரும்போது ரொம்ப வாமிட் எடுத்துகிட்டு வந்து ரொம்ப டல்லாகிட்டு உட்காந்துட்டு இருந்தா. சரி பார்த்திங்கன்னா வந்து அவளுமே வந்து என்ஜாய் பண்ணிட்டு தான் வந்து கொஞ்சம் நேரம் தான் அவரால் உட்கார முடிஞ்சதாங்க. ஏன்னா நிறைய வரும்போதே வாமிட்டிங், அதனால் வந்து அவரால் கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ணிட்டு அதோடு நாங்கள் திரும்பிட்டோம். நாங்களும் நடுவில் போக போக பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா ஃபோர்ஸாக வந்துருந்தது. அந்த ஒரு இடத்துல மட்டும்தான் வந்துட்டு இருந்தது. ஏன்னா முதல்ல நாங்கள் வந்து ஒரு 4-5 இடத்துல வரோம். இந்த இடம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இதில் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க, இதில் குளிச்சுட்டு. ஆனால் தண்ணி இங்கே மட்டும்தான் கொஞ்சம் ஃபோர்ஸாக வருது. அப்புறம் நாங்கள் கிட்ட எங்களை கூட்டிகிட்டு போகிறோம்னு சொன்னாங்க. இது வந்து ரொம்ப ஃபோர்ஸாக வர்றதுனால வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்றதுனால நாங்கள் திரும்பிட்டோம். இதில் நிறைய பேர் கிட்ட போயிட்டு திரும்பிட்டாங்க. ஏன்னா வந்து அவங்களால வந்து மேனேஜ் பண்ண முடியல சொல்லிவிட்டு, அங்கே ரொம்ப தூரம் போக வேணாம், கிட்டக்கெல்லாம் போக வேணாம், ரொம்ப ஃபோர்ஸாக இருக்குது தண்ணின்ற மாதிரி. சரி திரும்பிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் வர இடத்துல மட்டும் போயிட்டு பார்த்துட்டு வந்துட்டோம். பார்த்திங்கன்னா வந்து அதிகமாக தண்ணி அந்த ஃபோர்ஸ் வந்ததால் நல்லா அந்த கொஞ்சம் கொஞ்சம் நனைஞ்சிட்டோம் நாங்களும். அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து எங்கள் அக்கா பசங்களாமே வந்து நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது வந்து அந்த சுழல் மாதிரி சுற்றுவான்னு சொன்னாங்க. ரொம்ப சுற்றலை, கொஞ்சமாக தான் சுற்றுனாங்க. அதுக்கே எங்கள் அக்கா பொண்ணுக்கு வந்து ரொம்ப டல்லாகிட்டா. ஏன்னா மயக்கம் மாதிரி வருதுன்னு சொல்லிட்டு இருந்தா, வாமிட்டிங் எடுத்தா இல்லையா, அதனால் நாங்கள் கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணிவிட்டு திருப்பியுமே வந்து இன்னும் வேறு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன்ற மாதிரி கூட்டிகிட்டு போனாங்க. பார்க்க நல்லாவே இருந்தது. நல்லா என்ஜாயும் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா வந்து தண்ணியில் ஸ்மெல், ஏன்னா இங்கே வந்து ஃபோர்ஸாக தண்ணி அடிச்சுட்டு போகுது இல்லையா, இந்த பக்கம் எதுவுமே ஸ்மெல் எதுவுமே இல்லை. இங்கே பார்த்திங்கன்னா வந்து உள்ளே வந்து இந்த மாதிரி மாங்காய், தர்பீஸ் இதெல்லாமே வந்து கட் பண்ணி சேல் பண்ணுறாங்க. இவங்க வந்து எப்போவுமே இதை தான் சேல் பண்ணி, இதுதான் இவங்களுடைய லைஃபே, இதுதான் வந்து அவங்களுடைய ஷாப் மாதிரி வச்சு அந்த பரிசல்லே சேல் பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப கஷ்டமான வேலை தாங்க. இந்த தண்ணியிலே இருந்து அதிலே படகுலே இவங்களே ஓட்டிட்டு சேல் பண்ணுறதுலாம் வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். வீட்டில் நம்ம இருக்கும்போது வந்து நம்மளுக்கு அவ்வளோ கஷ்டம் தெரியாது. வெளியில் இந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது தான் அந்த கஷ்டம் என்னென்னு தெரியுது. நாங்கள் எல்லாம் பரிசெல்லாம் முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து இங்கே மசாலாலாம் அரைச்சிட்ருக்காங்க. இது வந்து அவங்களே வந்து வெங்காயம், தக்காளி எல்லாமே வதக்கி இதை வந்து உரலில் போட்டு நல்லா அரைச்சிட்டு இருந்தாங்க. சரி, இது எல்லாமே ஒரு வீடியோ எடுத்தேன். இது வந்து குழம்பு கொதிக்குது, மீன் குழம்பு. இது வந்து வேறு ஒருத்தவங்களுடைய ஃபிஷ்ஷு. இது வந்து வவ்வால் ஃபிஷ் போல். அதனால் இந்த அம்மா வந்து ஃபிஷ் மசாலா ரெடி பண்ணுறாங்க. இந்த ஃபிஷ்லேயே வந்து இந்த மாதிரி சால்ட்டு கூடவே பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளவர் ஆட்டாலாமே ஆட் பண்ணுறாங்க. மிளகாய்த்தூள் வந்து இந்த கடையில் விற்குது இல்லையா, ஆச்சி மிளகாய்த்தூள் இல்லை சக்தி, அந்த மாதிரிலாம் ஆட் பண்ணுறாங்க. ஏன்னா அது வந்து காரம்லாம் எல்லாமே தூக்கலாக இருக்குன்றது மாதிரி. இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் வந்து கரம் மசாலா, இது எல்லாமே ஆட் பண்ணி மீனை வந்து நல்லா கொஞ்சம் தூக்கலாகவே எல்லாமே போடுறாங்க. ஏன்னா ஃபிஷ்ஷை வந்து சீக்கிரமாகவே ஃப்ரை பண்ணும் இல்லையா, அதனால் வந்து சீக்கிரமாகவே வந்து செஞ்சிட்ருந்தாங்க. மசாலாலாம் தடவிட்டு என்னென்ன போடுறன்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இதுதான் எல்லாமே இந்த மாதிரி மாவு ஐட்டம், அரிசி மாவும் போட்டிருக்காங்க. ஏன்னா வந்து நல்லா மொறுன்னு வரத்துக்காக ஃபிஷ்ஷு. இப்போ எல்லா மசாலாவுமே போட்டு நம்ம கையில் தான் பெரட்டும். இவங்க என்ன பண்ணுறாங்க, நல்லா குலுக்கி விடுறாங்க. அந்த டபராலே வந்து நல்லா குலுக்கி விடுறாங்க. எல்லா ஃபிஷ்க்கும் வந்து மசாலா போய் நல்லா ஃபில் ஆகிற மாதிரி. இதுவே வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா கையில் நல்லா பெரட்டி விடுவோம். ஏன்னா நம்மளுக்கு கையில் அந்த முள்ளெல்லாம் தேஞ்சு போயிடும். இவங்க அழகாக பண்ணுறாங்க அதெல்லாம் நேக்காக. ஆனால் வந்து டேஸ்ட்டும் நல்லா தான் இருந்தது. நாங்கள் சாப்பிட்டு பார்க்கும்போது இந்த மாதிரி தான் குலுக்கி விடுறாங்க. அந்த மசாலாலாம் நல்லா ஒன்றோடு ஒன்றா கலக்கிற மாதிரி. பார்க்குறதுக்கே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த மாதிரிலாம் செய்யறது. கொஞ்சம் தண்ணி தெளித்து அழகாக மசாலாலாம் தடவி ஊற வச்சுட்டாங்க. இப்போ பார்த்திங்கன்னா வந்து ஒகேனக்கல்ல வெயில் அதிகமாகவே இருக்குங்க. ஆனால் வந்து அந்த நீருள்ள வந்து உப்பு இது இருக்கா என்னன்னு தெரில, ஒரு மாதிரியாக வந்து ரொம்ப பிசுன்னு ஆகிடுச்சு. குளிக்கணுன்ற ஒரு அந்த இதுதான் இருந்தது. ஆனால் நாங்கள் துணி எல்லாமே எக்ஸ்ட்ரா துணி எடுத்துகிட்டு தான் வந்தோம்.
எங்களுக்கு வந்து டைம் பத்தல. நாங்க வந்ததே வந்து 12:30 ஆயிடுச்சு. நாங்க டிஃபன் எல்லாம் முடிச்சுட்டு வர்றதுக்கே 12:30. அதுக்கப்புறம் இவங்களுக்கு மீனெல்லாம் வாங்கி குடுத்துட்டு, வெளிய அந்த பரிசல்ல போறதுக்கே 1:30 ஆயிடுச்சு. 1:30க்கு மேல வந்து நாங்க சுத்திட்டு வர்றதுக்கு 2:30. அப்புறம் வந்து இவங்க ஃபிஷ் ரெடி பண்ணி குடுக்குறதுக்கு 3:00 ஆயிடுச்சு. சாப்பிட்றதுக்கே லேட் ஆகுது. அங்க போய் குளிக்கிறதுக்கு டைம் இருக்க மாட்டேங்குது எங்களுக்கு. கொஞ்சம் வந்து இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாவே போயிடணும். அப்பதானே வந்து நம்மளுக்கு நல்லா என்ஜாயும் பண்ண முடியும். அந்த கு அருவியில கூட நம்ம குளிக்கிறதுக்கும் கொஞ்சம் என்ஜாய்மெண்ட்டா இருக்கும். இது வந்து சாப்பாடெல்லாம் செஞ்சு எடுத்துட்டு வந்துட்டாங்க. பார்த்திங்கன்னா வந்து மீன் குழம்பு வந்து சூப்பராகவே வாசனை கமகமன்னு இருந்தது. இன்னைக்கு கட்லா ஃபிஷ் இருக்கு இல்லையா, அதோட தலை, வால் பகுதி எல்லாமே வந்து ஃபிஷ் கறியில் போட்டாங்க. ஏன்னா வந்து அது நல்லா இருக்குன்ற மாதிரி. பார்த்திங்கன்னா வந்து சாப்பாடை வந்து நாங்களே ரைஸ் வாங்கி கொடுத்ததுனால, ரைஸ் நம்ம வீட்டில் எப்பவுமே செய்வோம் இல்லையா, அதே மாதிரி தான் இருந்தது. அவங்களே சூஸ் பண்ணி தாங்கன்றாங்க, நீங்கள் எந்த மாதிரி அரிசி சாப்பிடுவீங்கன்னு சொல்லிட்டு. நாங்கள் சொன்ன அரிசிலேயே அவங்க செஞ்சு கொடுத்தாங்க. நல்லா இருந்து வீட்டில் சாப்பிட்ற மாதிரி தான் இருந்தது. என்ன ஒன்று, நாங்கள் மாங்காய் போடுங்கன்னு சொல்ல மறந்துட்டு போயிட்டோம். பார்த்திங்கன்னா மாங்காய் மட்டும்தான் இந்த குழம்புல போடல. மீதி எல்லாமே டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. கையில் அரைச்சி செய்கிறதுனால வந்து நல்லாவே இருந்தது. பசங்க எல்லாருமே சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஃபிஷ் ஃப்ரையும் செஞ்சு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டாங்க. ஆளுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 ஃபிஷ்ஷு நல்லா ஷேர் பண்ணி சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு தான் வந்து நல்லா வறுத்து கொடுத்துருந்தாங்க, மொறுன்ட்டு. இது வந்து எக்ஸ்ட்ரா சாப்பாடு, குழம்பு எல்லாமே அவங்களே வந்து நீங்கள் கட்டி எடுத்துகிட்டு போயிடுங்கன்ற மாதிரி சொன்னாங்க. நாங்கள் வீட்டிலேருந்தே வந்து பாத்திரத்தை எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டோம், கட்டி எடுத்துகிட்டு போகிறதுக்கு. ஒரு வழியாக எல்லோரும் சாப்பிட்டாங்க. அஜ்மல், ஷெரீன், அசினா, அப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் அக்கா பொண்ணு எல்லாருமே வந்து ரொம்ப டல்லாக உட்காந்துட்டு இருந்தாங்க. போயிட்டு வந்த டயர்டு வேறு இல்லையா, அதனால் ரொம்ப டல்லாகிட்டாங்க. பசங்கள்லாம் பசியும் எடுத்துக்கிச்சு அவங்களுக்கு சீக்கிரம். ஏன்னா சுத்தனத்தில் சீக்கிரம் சாப்பிட்டுட்டு, ஏன்னா வந்து அங்கே உட்காந்து அந்த ஷீட்டு கீழே வந்து வெயிலில் சாப்பிட முடியல. காரசாரமாக இருந்ததுனால வந்து வெயிலும் இருந்ததுனால ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. ஆனால் சாப்பிட்டுட்டோம். டேஸ்ட்டெல்லாம் நல்லா இருந்ததுங்க. அப்புறம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம நிம்மதியாக சாப்பிட்லான்னு சொல்லிட்டு தான் நாங்கள் எல்லாமே கட்டிட்டு எடுத்துகிட்டு போனோம். இது போகிற வழியில் வந்து இன்னும் வந்து 5:00 ஆகுது. இன்னமுமே சமைச்சிட்டு தான் இருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அல்லாஹ் ஹாஃபிஸ்.